பிரதமர் வேட்பாளராக என் பெயரை பரிந்துரைக்க வேண்டாம் என ஏற்கனவே கூறிவிட்டேன். அப்படி இருக்கையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்ததில் எனக்கு எந்த ஏமாற்றமும் மனக்கசப்பும் இல்லை என பீகார் முதல்வரும் இந்தியா கூட்டணி அமைப்பாளருமான நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து இருமுறை லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கிறது. அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்ற அச்சத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. இதை அடுத்து முக்கிய எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள நிறுவனருமான நிதிஷ்குமார் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் முழு ஆதரவு அளித்து வருகிறது. இந்த முயற்சியின் பலனாக காங்கிரஸ் தலைமையில் 28 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. எதிர்க்கட்சி கூட்டணியின் முதலாவது கூட்டம் பீகாரில் பாட்னாவில் கடந்த ஜூன் மாதம் நடந்தது. இதன் இரண்டாவது கூட்டம் கர்நாடகாவில் பெங்களூரில் ஜூலையில் நடந்தது. அப்போது இந்த கூட்டணிக்கு இந்தியா எனப்படும் இந்திய வளர்ச்சி உள்ளடங்கிய கூட்டணி என பெயரிடப்பட்டது. மகாராஷ்டிராவின் மும்பையில் நடந்த 3வது கூட்டத்தில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பின் அடுத்த கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்தியா கூட்டணி 4வது கூட்டம் புதுடெல்லியில் கடந்த 19ஆம் தேதி நடந்தது. இதில் கூட்டணியில் உள்ள 28 கட்சிகளும் பங்கேற்றன. அப்போது புதுடெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜியும் ஆகியோர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் பெயரை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தனர். இதற்கு பதிலளித்த கார்கே, முதலில் தேர்தலில் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவோம், பின் பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்வோம் என தெரிவித்தார். பிரதமர் வேட்பாளராக கார்கே பெயர் முன்மொழியப்பட்டது இந்தியா கூட்டணியில் உருவாக காரணமாக இருந்த நிதிஷ்குமாருக்கு ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் அளித்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாளையொட்டி பீகாரில் பாட்னாவில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் நிதிஷ்குமார், துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார் கூறியதாவது: என் பெயரை பிரதமர் வேட்பாளராக பரிந்துரைக்க வேண்டாம் என ஏற்கனவே நான் தெரிவித்ததாக தெரிவித்துவிட்டேன். மற்றவர்களின் ஆலோசனைப்படி மல்லிகார்ஜுன் கார்கேவின் பெயர் முன்மொழியப்பட்டதில் எனக்கு எந்தவித ஏமாற்றமும் இல்லை, மனக்கசப்பும் இல்லை. கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் அறிவிக்க வேண்டும் என முன்பே நான் வலியுறுத்தியிருந்த நிலையில் அன்றைய கூட்டத்தில் மீண்டும் அது குறித்து அழுத்தமாக தெரிவித்தேன். எல்லா மாநிலங்களிலும் நல்ல நேரத்தில் இது நடக்கும் என நம்புகிறேன். இவ்வாறு கூறியிருக்கிறார். நல்ல நேரத்தில் இது நடக்கும் என நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்போது வாஜ்பாய் குறித்து கருத்து தெரிவித்த நிதிஷ்குமார், வாஜ்பாய் மிகச்சிறந்த நிர்வாகி. அவர் ஆட்சியில் மக்களுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கிறது. பீகார் முதல்வராக நான் பொறுப்பேற்றதில் அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. பாரபட்சம் இன்றி ஆட்சி செய்தார். என் வாழ்நாளில் அவரை மறக்க முடியாது என கூறினார். ஏற்கனவே அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிதிஷ், வாஜ்பாயை புகழ்ந்து பேசியது இந்தியா கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி, வணக்கம். பிரதமர்